படிக்கும் பழக்கம் வந்தால் சிந்திக்கும் திறன் வரும், சிந்திக்கும் திறன் வந்தால் அறிவு பெருகும் என்ற அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைக்கு இணங்க பல நல்ல நூல்களை தேடி பிடித்து படிக்க தெளிவு பெற வழிவகுக்கும் இப்பகுதி புத்தகம் படி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் புத்தகம் படி என்ற தலைப்பில் ஒரு சிறந்த ஒரு நூலை பரிந்துரை செய்ய இருக்கின்றேன். இன்றைக்கு உலக பொதுமறையாக விளங்கக்கூடிய திருக்குறள், அது எல்லோருமே நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று. 1330 பாக்கள், 133 அதிகாரங்கள் கொண்ட அந்த திருக்குறள் உலக பொதுமறையாக விளங்குகின்றது. யாருமே அந்த நூலை, திருக்குறளை இன்றைய தினம், இன்றைய சமூகத்தில் படிக்காதவர்கள் இருக்க முடியாது. ஏனென்று கேட்டால், சிறிய குழந்தை கூட 1330 பாக்களையும் கூறு என்று சொன்னால் அவள் சொல்கிறாள். 5 வயது குழந்தைகள், 3 வயது குழந்தை கூட திருக்குறளை கூறுகிறது. எல்லோரும் கூறுகிறாள், இல்லை என்று சொல்லலை. ஆனால் அந்த குறள் கூறுகின்ற கருத்து என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குறள் என்ன செய்தியை சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், திருக்குறள் தானே, அதை மனப்பாடம் செய்து விட்டால் போதும், அதில் ஒன்றும் செய்தி இருக்காது, மனனம் செய்து சொல்கிறாங்க அவ்வளோதான் என்று சொல்லி மனப்பாடம் செய்து விடுகிறாள். மனப்பாடம் செய்வது பெரிதல்ல. குறள் கூறும் செய்தி உலகம் முழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற ஒரு செய்தி, சாதி பிணக்கு இல்லாத ஒரு செய்தி. அத்தகைய செய்தி சமுதாயத்துக்கு தேவையானதாக இருக்கிறது. எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு இலக்கியமாக விளங்கக்கூடியது திருக்குறள் என்பதை மனதில் இருத்த வேண்டும். அதனால் இந்த ஆசிரியர் யார் என்று கேட்டால், பேராசிரியர் அவர்கள் முனைவர் கஸ்தூரி ராஜா என்பவர். அவர் முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் ஒரு நூலை ஏற்றிருக்கிறார். என்ன கேட்டிங்கன்னா, திருக்குறளை அவர் நன்றாக ஆய்ந்து படித்த ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் 3 மொழிகளில் திருக்குறளை ஏற்றிருக்கிறார். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, 3 மொழிகளில் ஏற்றிருக்கிறார். அப்போ நம்ம பார்ப்போம், திருக்குறளை தான் அவர் அப்படியே எழுதியிருக்கிறாங்களா, மொழிபெயர்த்துட்டார்களா என்றால் இல்லை. இருக்கக்கூடிய திருக்குறள் போலவே இவர் சொற்களை படைத்து, எப்படி திருக்குறளில் 7 சீர்கள் இடம்பெற்றிருக்கிறதோ, முதலடியில் 4 சீர், 2ஆம் அடியில் 3 சீர், 4 முனை 7 சீர், அந்த 7 சீர்களை வைத்துக்கொண்டு இவரும் ஒரு புதிய திருக்குறளை உருவாக்கியிருக்கிறார். எப்படி அவர் உருவாக்கினாரோ திருவள்ளுவர், அதே போல இந்த அம்மையாரும், கஸ்தூரி ராஜா என்கின்ற அந்த அம்மையாரும் திருக்குறளை ஏற்றிருக்கிறார். மொத்தம் 1330 குறட்பாக்கள் இவர் இந்த நூலில் ஏற்றிருக்கிறார். எத்துணை உழைப்பு இருக்கும் என்று பாருங்கள். எத்துணை பெரிய உழைப்பை அவர்கள் கையில் எடுத்திருப்பார்கள், எத்துணை முயற்சி எடுத்திருப்பார்கள். அதுதான் வள்ளுவர் சொல்கிறார், முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். யாராலும் சரி, முயற்சி எடுத்தால், சாதிக்க வேண்டும் ஒன்றை என்று நினைத்தால் சாதிக்க முடியும். அந்த சாதனை எப்படி இருக்க வேண்டும் கேட்டால், கடுமையான உழைப்பு, அல்லும் பகலும் அயராத உழைப்பு. அந்த உழைப்பு 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 என்பது வெற்றியை நோக்கி செல்லக்கூடியது. அந்த வெற்றிக்கு வித்தாகக்கூடியது எது என்று கேட்டால், உழைப்பும் முயற்சியும் தான். இது இரண்டுமே தன் கையில் எடுத்தார்கள் இந்த அம்மையார் கஸ்தூரி ராஜா அவர்கள். அவரிடம் கல்வித்திறன் இருக்கிறது, அறிவுத்திறன் இருக்கிறது, முயற்சியும் இருக்கிறது, ஊக்கமும் இருக்கிறது, உழைப்பும் இருக்கிறது, நல்லோருடைய உறவும் இருக்கிறது அவர்களுக்கு. அதான் குறிப்பாக சொல்ல வேண்டும். நல்லோர் மத்தியினுடைய உறவு இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் என்ன செய்தார்கள்னா, ஒரு ஆங்கில பேராசிரியரை நாடி தான் எழுதிய அந்த திருக்குறளை அப்படியே மொழிபெயர்த்து தரும்படியாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஆங்கில ஆசிரியர் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். அதே மாதிரி இந்திய ஆசிரியர், பேராசிரியர், எல்லாம் பேராசிரியர்களை பார்த்து தான் அவர் எழுதியிருக்கிறார். இந்தி பேராசிரியரை அணுகியிருக்கிறார். இவர் எழுதிய அந்த தமிழில் எழுதக்கூடிய அந்த திருக்குறளை அவரிடம் கொடுத்து அதை அப்படியே மொழியாக்கம் இந்தியில் எழுத சொல்லியிருக்கிறார். அவரும் இந்தியில் எழுதினார். அப்போ ஆங்கிலமும் இந்தியும் கையில் கிடைத்து விட்டது. இவர்கள் திருக்குறளை இவர்களே ஏற்றினார்கள். இப்படி எழுதிய அந்த திருக்குறளுடைய கருத்துக்கள் 1330 குறட்பாக்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய அருமையான ஒரு நூல் இது. இந்த நூலை நீங்கள் வாங்கி படித்தல் வேண்டும். ஏன் என்று கேட்டால், இதில் சொல்லாத கருத்துக்கள் எதுவுமே இல்லை. நான் பொதுவாகவே உலக பொதுமை என்று சொன்னால், திருக்குறளில் சொல்லாத கருத்து என்பது எதுவுமே இருக்காது. மக்களால் போற்றக்கூடிய கருத்துக்கள் தான். அறம், பொருள், இன்பம், வீடு. அறம் என்றால் என்ன, பொருள் என்றால் என்ன, இன்பம் என்பது என்ன, கடைசியில் அந்த அறம், பொருள், இன்பம் மூன்றும் சேர்த்து நமக்கு தரக்கூடியது எது என்று கேட்டால் வீடு. இந்த வீடுன்னு சொன்னால் நம்ம கட்டி வைத்திருக்கோமே வீடு, அந்த வீடு கிடையாது. வீடு என்று சொல்வது சொர்க்கம். பேரானந்தத்தை தரக்கூடிய இறைவனுடைய திருவடியை அடைவது எப்படி என்று சொன்னால், இந்த அற வாழ்க்கை, பொருள் எப்படி சேகரிக்க வேண்டும், சேர்த்த பொருளை எப்படி செலவிட வேண்டும், எப்படி திட்டமிட்டு வகுக்க வேண்டும், அந்த அறம், பொருள்,
இந்த அறக்காரியம்னா தர்ம காரியம். இந்த அறக்காரியங்கள் தர்ம காரியங்கள் இவையெல்லாம் நல்வழியில் பொருளை ஈட்டச் செய்து கடைசியில் நமக்கு இன்பமாகிய அந்த வாழ்வியலை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்த அறச்செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் பயப்படுறாங்க. ஐயோ, நான் எப்படி தான தர்மங்களாம் செய்வேன், எனக்கே பொருள் இல்லையேன்னு. அப்படி இல்லை, மனசில் சுத்தமாக இருந்தாவே அறக்காரியம்தான்றார் வள்ளுவர். காசை எடுத்து போய் பணம் எடுத்து போய் மற்றவங்களுக்கு கொடுத்து நீ அறம் செய்ய வேண்டாம், அதுக்கு உன்னிடம் பணம் இருக்காது இல்லையா, அந்த அறவழி செய்ய முடியாது, தான தர்மம் செய்ய முடியாது, வேண்டாம் எதுவும் செய்யாத, மனம் தூய்மையாக இருக்கா அது போதுன்றார் வள்ளுவர். அதான் அறத்தாறு, ஒரே வார்த்தையில் சொல்கிற அறத்தாறு. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற. அந்த மனசில் குற்றம் இல்லாமல் இருந்தால் போதும், அதுவே எல்லாத்திலும் சிறந்தது என்று சொல்கிறார். அதுதான் அறத்தாறு என்பது. அறம் வழியாக நடத்தல், ஒரு மனிதன் அற வழியில் நடத்தல் வேண்டும், தர்ம வழியில் நடத்தல் வேண்டும். அதுதானே சொல்கிறார் வள்ளலார் கூட. வள்ளலார் சொல்கின்ற கருத்தும் அறக்காரியம்தான். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, புலால் உணவு கூடாது, இப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி செய்கின்ற அந்த சொற்கள், அந்த காரியங்கள்லாம் நம்ம மொத்தமாக எண்ணி பார்க்கின்ற பொழுது எது அறம் என்பது நமக்கு புரிகிறது. பிற உயிர்களை துன்பப்படுத்தாமல் இருப்பதே ஒரு அறச்செயல் தான், பிறருக்கு துன்பம் தராமல் இருப்பது ஒரு அறச்செயல் தான் அப்படின்னு சொல்லி இந்த வள்ளுவர் திருக்குறளை இந்த அம்மையார் எப்படி எழுதினாங்கன்னு ஒரே ஒரு குறள் சொல்லிடுறேன். ஒரு கணவனும் மனைவியும் பேசுகிறாங்க. கண்ணோ கணினியில் காணாதே போகிறாய் அப்படின்றாங்க. அந்த 4 சீர் வருது பாருங்கள். கண்ணோ கணினி பார்க்குற, காணாதே போகிறாய், நான் பேச பேச நீ காணாமையே போகிறிய, எண்ணம் பணியிலே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. உன் எண்ணமெல்லாம் பணியில் இருக்குதே ஏன்? பணினா வேலையிலே இருக்குது, எப்போ பார்த்தாலும் என்னை பார்க்கவே மாட்டேறிய. கண்ணோ கணினியிலே இருக்குது உன் கண், என்னிடம் காணாமல் போகிறாய், உன் எண்ணம் எல்லாம் பணியில் இருக்கா ஏன் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு திருக்குறள் எழுதியிருக்காங்க. அவங்களே சொந்த திருக்குறள் இது. திருக்குறளில் இருக்கிற மாதிரியே ஒரு திருக்குறள். இன்னொரு திருக்குறள் எழுதுகிறாங்க. ஏனோ என்னை மறந்து எங்கு போனீரோ, முதல் வரி, ஏனோ என்னை மறந்து எங்கு போனீரோ, நான் நரகத்தில் விழுந்து ஆற்றாமல் விழுந்தேன் அப்படின்றாங்க. நான் நரகத்தில் விழுந்து ஆற்றாமல் போனேன் அப்படின்றாங்க. அப்போது அதுவும் திருக்குறளில் இன்பத்துப்பாலில் வருது. இப்படி இவர்களாகவே தன் சொந்த கருத்தை பயன்படுத்தி திருக்குறள் போலவே அமைத்து 3 மொழியில் நூலாக்கம் செய்திருக்கின்றார். அது பாராட்டத்தக்க ஒன்று. ஐயோ, யாராலையும் எழுத முடியாது இல்லையா, தானே திருக்குறள் போலவே 7 சீர் வச்சு எழுதுனோன்னா யாராலும் ஏற்ற முடியாது. அதுபோல் எழுதி உயர்ந்த கருத்துக்கள், உயர்ந்த சிந்தனைகள், திருக்குறளில் சொல்லக்கூடிய உயர்ந்த கருத்துக்களே இவர்களும் வைத்து தன்னுடைய சொந்த எழுத்துக்களால், தன்னுடைய சொந்த சொற்களால் திருக்குறளாக பயன்படுத்தியிருக்கிறார். அது பாராட்டத்தக்க ஒன்று. அதனால் வள்ளுவரை போல திருக்குறள் செய்ய முடியாது, ஏன் முடியாது, என்னாலும் முடியும் என்று இந்த பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த நூலை வரவேற்கிறோம். அந்த நூலை நான் பரிந்துரை செய்கின்றோம். எல்லோருக்கும் பயன்படும்படியாக நூலை படிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.